ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, எப்போவுமே உள்ளூர்லேயே சுற்றிட்டு இருக்கோமே, கொஞ்சம் வெளியூரில் போய் சுற்றுவோன்னு சொல்லிட்டு மணாலி போகிறோம். குழு மணாலி, ஹிமாச்சல் பிரதேஷ். ஸோ இது வந்து சென்னை ஏர்போர்ட்டு, டொமஸ்டிக் ஏர்போர்ட்டு. இங்கேருந்து டெல்லிக்கு ஃப்ளைட்டு. ஸோ டெல்லியிலேருந்து நம்ம மணாலிக்கு பஸ்ஸில் போகிறோம். ஸோ டெல்லி வியூ, டெல்லி ரீச் ஆகிட்டோம், லேண்ட் ஆக போகிறோம். டெல்லி வியூ ஃபஸ்ட் டைம் வந்து டெல்லிக்கு வரேன். செம்மையாக இருக்குல்ல வியூ நைட் டைமில். ஸோ ஃபைனலி வந்து ஏர்போர்ட்லேருந்து வெளியே வந்து டெல்லியோட ஸ்ட்ரீட்ஸில் போய்ட்டுருக்கோம். சீரியஸாக கைஸ், ஒரு விஷயம் இங்கே நோட் பண்ணது என்னென்னா, ரோட்ஸ் வந்து வேறு லெவலில் இருக்குது. செம்ம பெரிய பெரிய ரோட்ஸ், பெரிய பெரிய சப்வேஸ் பாருங்கள், டனல் பாருங்களேன், எவ்வளோ பெரிய டனல் நம்ம போய்ட்டுருக்கிறது. சவுத் பார்ட்டில் எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ பெரிய டனல் எங்கேயுமே நான் போனதில்லை. பெரிய பெரிய டனல்ஸு, பெரிய பெரிய ரோட்ஸு வேறு லெவலில் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா டே 1 எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா டெல்லியில், நியூ டெல்லி. இங்கே நியூ டெல்லியில் டெல்லி இது. இங்கே ஒரு ஹோட்டல் வந்தோம். இந்த ஏரியாவில் இது ஒன்று தான் நல்லாயிருக்குன்னு நானுங்க. இங்கே தான் சாப்பிட்டோம் இந்த இடத்துல. ஆக்சுவலாக இது வந்து ஒரு சைனீஸ் டிபெட்டியன் மார்க்கெட்னு சொல்கிறாங்க இந்த இடத்த. ஸோ நிறைய டைப் ஆஃப் ரெஸ்டாரண்ட்ஸ் இங்கே இருக்குது. ஸோ டெல்லியில் எங்கே இருக்குன்றது எக்ஸாக்டாக தெரியல, பட் இந்த இடம் கொஞ்சம் நல்லா இருந்தது. நிறைய மாங்ஸ் நான் பார்த்தோம். இங்கே தான் சாப்பிட்டோம். சரி, போவோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வால்வோ பஸ் ஸ்டேஷனுக்கு போகிறோம். ஸோ அங்கேருந்து டேரெக்டாக மணாலிக்கு பஸ்ஸில். ஸோ எப்போ எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கோன்னு எனக்கு தெரியல. ஆன் த வே டு மணாலி. ஸோ அதான் நம்ம பஸ்ஸு. நல்ல கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது பஸ்ஸு. ஸோ இன்னும் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ண வேண்டியது இருக்குது. ஆல்மோஸ்ட் ஒரு 12 hours ட்ராவல் பண்ண வேண்டியது இருக்குது நம்ம டெஸ்டினேஷன் ரீச் ஆகிறதுக்கு. மணி வந்து பார்த்திங்கன்னா 12 மணி கரெக்டாக. மணாலிக்கு ஒரு 3 மணி நேரம் முன்னாடி இருக்கும். ஸோ எந்த ஊருன்னு தெரில, ஆனால் செம குளிர் இங்கேயே. இங்கே ஒரு ரெஸ்டாரண்ட்டில் தாபா மாதிரி, ஆனால் ஒன் ஆஃப் தி ஒஸ்ட்டு. ஸோ இதுதான் ஹிமாச்சல் பிரதேஷ்குள்ள என்ட்ரு ஆகிட்டோம். ஸோ டுவர்ட்ஸ் மணாலி போயிட்டுருக்கோம். இன்னொரு 100 kilometers நமக்கு மணாலி. போகிற வழியில் பார்த்திங்கன்னா ஒரு லேண்ட் ஸ்லைட் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. லேண்ட் ஸ்லைட் ஆனதுனால ஆல்மோஸ்ட் ஒரு 2 hours கிட்ட நாங்கள் வந்து ரோட்டில் நின்றுட்டுருந்தோம். ஆக்சுவலி இந்நேரத்துக்கு ரீச் ஆக வேண்டியது டைம் வந்து இப்போ 1 மணி ஆக போகுது. இந்நேரத்துக்கு வந்து ரீச் ஆகிருக்க வேண்டியது. நேற்று நைட்டு 11 மணிக்கு எடுத்த பஸ்ஸு 13 hours ட்ராவல்னு சொன்னாங்க. பட் இந்த லேண்ட் ஸ்லைட் ஆனதுனால ஒரு 2 hours டிலே ஆகிடுச்சு. ஸோ இன்னொரு 2 hours நாங்கள் வந்து மணாலி போய் ரீச் ஆகிடுவோம். ஸோ அங்கே போய்ட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். இங்கே தாங்க லேண்ட் ஸ்லைட் ஆகிருக்கு பாருங்கள். ஐயோ, பார்க்கவே கொஞ்சம் பயமாகவே இருக்குது இந்த இடத்த பார்த்தாலே. இந்த மலையெல்லாம் பார்த்தா எப்போ இடிஞ்சு விடுன்ற மாதிரியே இருக்குது. இந்த ஃபுல்லாக இப்போ தான் கிளியர் பண்ணியிருக்காங்க. இங்கே ஃபுல்லாக சரிஞ்சிட்டு இருக்குது. ஃபஸ்ட்டு போகுது இல்லையா, குடஞ்சி உள்ள டனல் போட்டு போகிறானுங்க பாருங்க. எப்படி நார்மலாக ரோட்டு போட்டால் வந்து மண் சரிவு ஏற்பட்டுருதுன்னு சொல்லிட்டு மலையை ஃபுல்லாக குடஞ்சி இந்த மாதிரி பெரிய பெரிய டனலாக போட்டு வச்சுருக்கானுங்க. பயங்கரமாக இருக்குது சீரியஸாக. இதுதான் நாங்கள் தங்கியிருக்க ஹோட்டல். இங்கே பாருங்கள் பனிமலை. ஃபுல்லாக பனிமலை. ஆனால் இங்கே பனி இல்லை. ஸோ சேட், ரைட்? எஸ், வெரி சேட். ஸோ ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 16-17 மணி நேரம் ட்ராவலுங்க. ஒன் ஆஃப் தி என்ன சொல்கிறது, ரொம்ப கடுப்பான ட்ராவல்னு கூட சொல்லலான்னு வைங்களேன். ரொம்ப டென்ஷன் ஆகிடுச்சு. ரொம்ப டயர்டாகி ஏன்டா வந்தோன்ற அளவுக்கு, இன்னொரு வாட்டி நீ வரமாட்டேன்ற அளவுக்கு ஃபீல் பண்ண வச்சிருச்சு இந்த ட்ராவலு. ஏன்னா ஆல்மோஸ்ட் பஸ்ஸில் யோசிச்சு பாருங்க, 16 மணி நேரம் ட்ராவல்னா எப்படி இருக்கும். ஸோ 16 மணி நேரம் ட்ராவல் பண்ணி வந்தோம். 17 மணி நேரம் ஆகிடுச்சு. நைட்டு 11 மணிக்கு கிளம்புனோம். ஈவினிங் 4 மணிக்கு தான் வந்தோம். அப்படி தான் ஆல்மோஸ்ட் 17 hours
ஸோ ரோட்டாங் பாஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது. ஸோ அங்கே தான் நாளைக்கு நம்ம போகிறோம். ஸோ அந்த மாதிரி பனி இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இன்றைக்கி இப்போதைக்கு வந்து இந்த என்ன சொல்கிறது, இந்த லோக்கலில் வந்து கொஞ்சம் சுற்றி பார்க்கலாம் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு சாப்பாடு இப்போ தான் சாப்பிட்டோம். மணி ஒரு 5:30 போல் ஆகுது. ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இருட்டிடும். அதுக்குள்ளேயும் சும்மா ஒரு ரவுண்ட் அடிச்சு பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு வந்துருக்கோம். தூரத்தில் வந்து பண்ணி பார்க்கும்போது சூப்பராக இருக்குது. கிட்ட போய் பார்க்கும்போது எப்படி இருக்கும், செம்மையாக இருக்கும்ல. ஓ ஐயோ, இந்த பாருங்கள் வியூ பாருங்கள், இது சரியான வியூ. ஃபுல்லாக அந்த மலையே வந்து பனியில் மறைஞ்சிருச்சு பாருங்கள். ஃபுல்லாக ஒயிட்டாக இருக்குது, ஃபுல் ஸ்னோ. இப்போ தான் மால் ரோடுன்னு சொல்கிறாங்க மணாலியில். ஆனால் மால்லாம் இல்லை, ஜஸ்ட் ஒரு ரோடு, நிறைய கடைங்க இருக்குது. சரிங்க, என்ன கிடைக்குதுன்னு பார்க்கலாம். வீட்டு பாருங்கள். இதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த பாதாம் பால் தூத் தான், பயங்கரமாக இருக்குது. நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்க ரூமு, இதில் வந்து வியூ பாருங்கள். அதுதான் வந்து டவுன், மணாலி டவுன். அது மேலே பாருங்கள் ஸ்னோ ஃபுல்லாக செம்மையாக இருக்குல்ல. சீரியஸாக நைட்டு வந்து முடியல, பயங்கரமாக உதவ ஆரம்பிச்சிச்சு. அவர் தான் ஹெல்ப் பண்ணார், இல்லைனா காலியாகிட்ருவோம். ஸோ நேற்று வந்து இவ்வளோ பண்ணி இல்லை, நேற்று இங்கே பார்க்கும்போது இன்றைக்கி தெரியும் எங்களுக்கு செம்ம பண்ணி. சரி, இப்போ பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அப்படியே ஷோலாங் வேலி போகலான்னு சொல்லியிருக்காங்க. சரி, ஸோ இன்றைக்கி டே 2 லைட்டாக வெயில் அடிக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஸ்னோவை. ஸோ நம்ம இங்கே தான் ஸ்டே பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம இப்போ வந்து லார்ட் ஆல்டோவில் போக போகிறோம். ஆக்சுவலி த லார்ட் ஆல்டோ ஏன் சொல்கிறேன்னா, அதுக்கு ரீசன் போகிற வழியில் உங்களுக்கு காமிக்கிறேன். சரி வாங்க போகலாம். டே 2 ஷோலாங் வேலி போயிட்டுருக்கோம், லார்ட் ஆல்டோவில். ஸோ இந்த மாதிரி சூட்லாம் போட்டால் தான் ஸ்னோவில் வந்து போக முடியும். கண்டிப்பாக தான் இதெல்லாம் போக முடியாது. ஸோ இந்த சூட் வந்து 2 எடுத்துருக்கோம். இது வந்து ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 200 ரூபா நினைக்கிறேன். அப்புறம் வந்து சாக்ஸ் தனியாக வாங்கணும், க்ளவுஸ் தனியாக வாங்கணும். ஸோ இந்த செட்டப்பில் போனால் தான் ஸ்னோ பார்ப்போம். ஸோ ஷொலாங்குள்ளே என்ட்ரு ஆகிட்ருக்கோம். ஸோ என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ரோடு ஃபுல்லாக ஸ்னோவாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட் டைம் ஸ்னோவை பார்க்குறேன். ஸோ ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. ஸோ கிட்ட போய் பார்க்கலாம். ஸோ எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஷொலாங் வில்லேஜ் ப்ரோ, ஷொலாங் வில்லேஜ் அப்படின்னு இருக்கும். ஸோ செம்ம ஸ்னோங்க இங்கே. ஆனால் என்னென்னா டூ கமர்ஷியலைஸ்ட், ஏகப்பட்ட கூட்டம். வீக் எண்டு தான், சாரி வீக் டே தான் இது, வீக்கெண்ட் கூட கிடையாது. ஆனால் கூட்டம் வந்து தாறுமாறான கூட்டம். ஒரு ஷூ கொடுத்துருக்கானுங்க, சத்தியமாக வேலைக்கே ஆகலை. ரப்பர் ஷூ ஏகபோகமாக வழுக்குது. நான் நார்மல் ஷூவே போட்டு வந்துருப்போம் போல இருக்குது. இங்கே பேர் காரை உள்ளே மாட்டிக்கிச்சு, காரு எடுக்க முடியாது. இதுதான் நம்ம கைடு. எவ்வளோ வச்சு செய்ய முடியுமோ அவ்வளோ வச்சு செய்ய ட்ரை பண்ணுறான். மாட்டோமா நம்ம கொஞ்சம் எஸ்கேப் ஆகிடுறோம். இங்கே பாருங்க எவ்வளோ ஹைட்டு பாருங்கள் ஸ்னோ. இப்போ எவ்வளோ தரையிலேருந்து எவ்வளோ உள்ளே இருக்குது பாருங்கள் வண்டியாக. இதெல்லாம் அவ்வளோதான் லாக்கு. இதெல்லாம் ஃபுல்லாக ஸ்னோ கிளியர் ஆனால் தான் வெளியே வரும் வண்டி. வச்சு வச்சுக்கிறானுங்க. ஐயோ செட்டே ஆகலைங்க. சீரியஸாக நீங்கள் நார்மலாக நல்ல பூட்ஸ் ஏதாவது போட்டு வந்தீங்கன்னா அதுவே போதும். இந்த ஷூலாம் வாங்காதீங்க, ரப்பர் ஷூ வேஸ்ட்டு. க்ளவ் கூட தேவையில்லை, ஏன்னா ஆக்சுவலாக நல்லா வெயில் அடிக்குது. அதனால் ரொம்ப குளிர்லாம் இல்லை. ஆஸ் ஒயிட்டஸ்ட் ஸ்னோன்னு சொல்லுவாங்கள்ல, இப்போ தாங்க அதுக்கு மீனிங்கே புரியுது. எவ்வளோ ஒயிட்டு, சீரியஸாக செம ஒயிட்டு. ஒரு ஆக்டிவிட்டி கிரவுண்டு. ஏ மாடு பாருங்களேன், இங்கே காட்டு மாடு. நம்ம கொடைக்கானல்லாம் பார்த்து பயப்படுவோம்ல, ஆனால் அவ்வளோ பெருசு இல்லை, கொஞ்சம் சின்னது தான். ஆனால் செம்மையாக இருக்குங்க. இல்லை வேறு லெவலில் இருக்குது பார்க்க. கொம்பெல்லாம் அப்படியே ஷைனிங்காக இருக்குது, பெயிண்ட் அடிச்சு வச்சுருக்காங்க. பிளாக் செம்மையாக இருக்குது. வரும்போதே ஒரு பேக்கேஜ் மாதிரி சொல்கிறானுங்க. யாக்கிங்னா 1200, பைக்குனா 2000 ரூபா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. பட் கீழே அந்த பேக்கேஜ் எடுக்காதீங்க, ட்ரெஸ்ஸு மட்டும் எடுத்துக்கோங்க. ட்ரெஸ்ஸு வில் பி வார்த். ஏன்னா நீங்கள் பணியில் உட்காடுறீங்கன்னா நம்ம ட்ரெஸ் அழுக்காயிடும். இந்த ட்ரெஸ்ஸு வார்த்து. நல்ல ஷூஸ் போட்டிருந்தீங்கன்னா ஷூஸ் எடுத்துக்கோங்க, உங்கள் ஷூஸே. இந்த ஷூஸ் கண்டிப்பாக வேஸ்ட்டு. ரப்பர் ஷூஸு பயங்கரமாக வளர்க்குது, வேலைக்கு ஆகாது. ஸோ
இங்கே வந்துட்டு நீங்கள் இந்த மவுண்டன் பைக்கு இந்த யாக்கெல்லாம் நீங்கள் இங்கே வந்து எடுத்துக்கலாம். ஸோ எடுத்திங்கன்னா ரொம்ப சீப்பு. யாக்கிங் வந்து எங்களுக்கு வந்து அங்கே எவ்வளோ அப்படியே டபுள் தி ரேட்டுங்க. 300 இங்கே, அங்கே 600 கேட்டாங்க ஒரு ஆளுக்கு. ஸோ அதான் ஃபைனல் அப்படின்னாங்க. ஸோ இங்கே வந்து 300 ஓகே. அப்புறம் இந்த பைக் வந்து பார்த்திங்கன்னா 2000 கேட்டாங்க. ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 500-600 ருபீஸ் கிடைக்கும் ஈஸியாக இந்த 4 வீல் ட்ரைவ். ஸோ ப்ளேஸஸ் வெரி குட். ஆனால் வந்து மணாலியில் ஸ்னோ இல்லை, இங்கே தான் ஷொலாங் வேலி தான் நல்லா ஸ்னோ இருக்குது. ஸோ இன்றைக்கி இங்கே ஸ்டே பண்ணலான்னு ஒரு ஐடியா யோசிச்சுட்ருக்கோங்க. நிறைய ரூம்ஸ் இருக்குது. ஸோ செக் பண்ணிவிட்டு இங்கே ஸ்டே பண்ணலாமான்னு யோசிச்சுட்ருக்கோம். இது கொஞ்சம் ஹையஸ்டான பிளேஸ் போல். அங்கே பாருங்கள் தெரியுதா கேபிள் கார். ஸோ அதெல்லாம் போகலாம் அப்படின்னு யோசிச்சுட்ருக்கேன். ரைட். டியூப் ரைட் போகிறோம். 100 ரூபா வரும் அதுக்கு. சூப்பரில் செம்மையாக இருக்கும். இது முடிஞ்சிட்டு அங்கே இது போகலாம். செம்ம ஆக்டிவிட்டீஸ்லாம் நிறைய இருக்குதுங்க. வேறு லெவல். பேராகிளைடிங் போகல. அதனால் ரோப் கார் போகிறோம் ஃபார் தி செகண்ட் டைம். சீரியஸ்லி வேறு லெவல் ஸ்பாட்டுங்க இது. மணாலி வந்தீங்கன்னா மேலே வந்து ஷொலாங் வில்லேஜ்னு ஒன்று இருக்குது. அங்கே வந்துட்டு அங்கேருந்து இந்த பேராகிளைடிங் ஸ்பாட்டுன்னு கேளுங்க. அங்கே வந்தீங்கன்னா அந்த ரோப் கார் கூப்பிட்டு போகிறாங்க. சீரியஸாக சொல்கிறேன், வர்த் த பிளேஸ். ஸ்னோவோட கலர் பாருங்களேன், பியோர் ஒயிட், சரியான ஒயிட்டு. வேறு லெவலில் இருக்குது இந்த இடம். வேறு லெவல். இது பேர் வந்து சித்துன்னு சொல்கிறாங்க. இதுதான் ஹிமாச்சலில் வந்து ஃபேமஸான டிஷ்ஷு சிட்டு. ஸோ வால்நட் ஸ்டஃபிங்காக உப்பு கறி கொண்டுறாங்க. எப்படி இருந்ததில்ல சாப்பிடுவாங்க. ஸோ மணி இப்போ பார்த்தீங்கன்னா 10 o'clock ஆகுது. ஸோ இப்போ நான் ரூமுக்கு வந்தோம். லைக் ஒரு 8 o'clock வந்தோம். ஒரு டின்னர்லாம் முடிச்சுட்டு சரி ஓகே இன்றைக்கியோட எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ லைக் வீடியோ ரொம்ப ப்ராப்பராக எடுக்க முடியல, ரொம்ப கண்டினியூவாக எடுக்க முடியல. நிறைய ஸ்கிப் பண்ணி தான் எடுத்திருப்பேன். முடிஞ்ச வரைக்கும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ரொம்ப கம்மியாக தான் எடுத்திருக்கேன். ஸோ இன்றைக்கி காலையில் எழுந்த உடனே நாங்கள் என்ன பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுட்டு இன்றைக்கி எங்களுக்கு ஷொலாங் வேலி ட்ரிப் இருந்தது. ஷொலாங் வேலி ட்ரிப் வந்து அங்கே தான் ஆக்சுவலாக ஸ்னோ இருக்குது. இன்றைக்கி வந்து இது வந்து ஃபெப்ரவரி மந்த்து. ஸோ ஃபெப்ரவரி மந்த் வந்து பார்த்திங்கன்னா மணாலியில் ஸ்னோ கிடையாது. ஸோ ஷொலாங் வேலியில் ஸ்னோ இருக்குது. ஷொலாங் வேலி பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஒரு 22 கிலோமீட்டர்ஸ் நினைக்கிறேன். ஸோ ஷார்ட்டாக 22 கிலோமீட்டர்ஸ். அங்கே உள்ளே போக ஆரம்பிச்சோடனே ரோடு ஃபுல்லாக ஸ்னோ ஆரம்பிச்சிச்சு. ஸோ ஃபஸ்ட் டைம் என் லைஃப்பில் நான் ஸ்னோ பார்த்துருக்கேன். ஸோ ஐ வாஸ் வெரி எக்ஸைட்டட். ஸோ போன உடனே பார்த்தீங்கன்னா கீழே அந்த சூட்டெல்லாம் போடணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ சூட்டு தேவையா அப்படின்னா கண்டிப்பாக தேவை. சூட் நீங்கள் வாங்கி தான் ஆகணும். ஏன்னா நீங்கள் போய் ஸ்னோவில் உட்காரணும், படுக்கணும். லைக் நான்லாம் ரொம்ப நேரம் படுத்தி தான் இருந்தேன் ஸ்னோவில். ஸோ நீங்கள் ஸ்னோவில் என்ஜாய் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட ட்ரெஸ் வந்து சீக்கிரமாக அழுக்காயிடும். ஏன்னா அது வந்து தண்ணி தான் இல்லையா. ஸோ நீங்கள் வந்து அவங்க ஒரு சூட் மாதிரி கொடுப்பாங்க. அது ஒரு 250 ருபீஸ். அதை நம்ம ரெண்ட் எடுத்துக்கணும். அப்புறம் ஷூ ஒன்று கொடுப்பாங்க. அதுவுமே நீங்கள் வாங்கிக்கலாம். பட் கண்டிப்பாக ஸ்லிப்பரியாக தான் இருக்கும். கண்டிப்பாக ஒரு வாட்டியாவது கீழே விழுவீங்க. நானே ஒரு 2-3 வாட்டி விழுந்துட்டேன். ஸோ பயங்கர ஸ்லிப்பரியான ஷூ தான். பட் அதுவுமே யூஸ் ஆகும். பட் நீங்கள் ஏதாவது ஹை ஹீல்டு பூட்ஸ் ஏதாவது வச்சுருந்தீங்க, ஹை ஹீல்டில் லைக் எல்போ உங்களுடைய காலிலேருந்து கொஞ்சம் பெரிய பூட்ஸ் வரும் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி ஏதாவது பூட்ஸ் வச்சுருந்தீங்கன்னா அந்த பூட்ஸை நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ நார்மலாக நீங்கள் ஷூஸ் போட்டுறீங்கன்னா உங்கள் ஷூஸும் கண்டிப்பாக ஸ்பாயில் ஆகிடும். அதனால் நீங்கள் அந்த பூட்ஸ் எடுத்துக்கிறதே பெட்டர். ஆனால் கண்டிப்பாக கீழே விழுவீங்க. அதில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக ரொம்ப கேர்ஃபுல்லாக ஸ்டெப்ஸை வந்து நீங்கள் எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ரொம்ப குயிக்காக போட பிளான்றனால ப்ராப்பராக வந்து பிளான் பண்ண முடியல. ஸோ எந்த ரிசர்ச்சுமே பண்ணல, இதை பற்றி எதுவுமே தெரிஞ்சிக்கல. சும்மா பிளைண்டாக ஒரு லைக் என்ன சொல்கிறது, அந்த டூரிஸ்ட் பிளானர்ஸ் இருப்பாங்க இல்லைங்களா. ஸோ அதில் வந்து 13,000 ரூபாய் கேட்டாங்க 2 பேருக்கு. ஸோ அதில் பே பண்ணி கிளம்பி வந்தோம். இதில் என்னென்ன இன்க்ளூடுன்னு பார்த்தீங்கன்னா டெல்லி வரைக்கும் நம்ம ஃப்ளைட்டில் போனோம். அது நம்மளோட சார்ஜ் தான். ஸோ டெல்லியிலேருந்து நீங்கள் வந்து அந்த வால்வோ பஸ் பாயிண்ட்னு சொல்லுவாங்க, அது வரைக்கும் நீங்கள் உங்கள் கேபில் தான் போகணும். அதுவுமே நம்மளுடைய இது தான். ஸோ எனக்கு டெல்லிக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 பேருக்கு இமீடியட்டாக புக் பண்ணதுனால, அதாவது இன்றைக்கி பிளான் பண்ணி நாளைக்கு கிளம்பணும். ஸோ அப்படி கிளம்புனதுனால வந்து 33,000 ஆச்சு 2 பேருக்கு ஃப்ளைட் டிக்கெட்டு, போத் 2 ways.
ஸோ டெல்லி போயிட்டு ரிட்டர்ன் வர சென்னைக்கு. ஸோ சேர்த்து மொத்தம் 33,000 ஆச்சு. நீங்கள் முன்னாடியே புக் பண்ணிங்கன்னா கொஞ்சம் சீப்பாக ஆகும். ஸோ நாங்கள் வந்து இமீடியட்டாக நெக்ஸ்ட் டேவே பிளான் பண்ணதுனால அந்த காஸ்ட் ஆச்சு. ஸோ இந்த பேக்கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 13,000 rupees இந்த பேக்கேஜ் ஆச்சு. ஸோ நீங்கள் ட்ரெயின்லேயும் வரலாம், பட் உங்களுக்கு நிறைய டைம் இருக்குன்னா நீங்கள் ட்ரெயினில் வரலாம். எங்களுக்கு ஒரு டைம் இல்லை. ஸோ இமீடியட்டாக ஒரு 4 நாள் பிளான் பண்ணி, ஸோ யூஸ்வலாக வந்து ஊட்டி, கொடைக்கானல், கேரளா சுற்றிட்டு இருப்போம். ஸோ எல்லாம் ஊருக்கு லோக்கல்லே சுற்றிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் வெளியே போகலான்னு சொல்லிட்டு தான் இந்த ட்ரிப் நாங்கள் பிளான் பண்ணோம். ஸோ இந்த பேக்கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 13,000 rupees ஆச்சு. இதில் என்னெல்லாம் கவர் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, டெல்லியிலேருந்து மணாலிக்கு ஒரு பஸ் டிக்கெட் போட்டு கொடுத்துருவாங்க. மணாலி நீங்கள் வந்து இறங்கணும்னா அங்கே வந்து பிக்கப் பண்ணி ரூமில் ட்ராப் பண்ணுறது ஒரு கேப் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. அங்கே நீங்கள் இறங்கின ரூம்லேருந்து திரும்ப நீங்கள் ஒரு 3 நாள் உங்களுக்கு வந்து சைட் சீயிங் கூட்டு போவாங்க. ஷொலாங் வேலி, அதுக்கப்புறம் வந்து லோக்கல் சிட்டி டூரு, அதுக்கப்புறம் வந்து இன்னொரு பிளேஸ் ஒன்று சொன்னாங்க, அந்த ஒரு டூர் கூட்டு போவாங்க, கேஸ்லாம் கூட்டு போவாங்க. ஸோ இது எல்லாமே அவங்க இன்க்ளூட் பண்ணி லைக் 4th டே வந்து ஈவினிங் வந்து உங்களை வந்து என்ன சொல்கிறது, வால்வோ பாயிண்டில் கொண்டு போய் விட்டுருவாங்க கேபில். ஸோ அங்கேருந்து நீங்கள் டெல்லியிலேருந்து உங்கள் ஓன் ட்ரான்ஸ்போர்ட் எடுத்து நீங்கள் வர வேண்டியதான். ஸோ இதுக்காக தான் அவங்க 13,000 சார்ஜ் பண்ணுறாங்க. இது வர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக நீங்கள் பிளான் பண்ணி வந்தீங்கன்னா இதோட சீப்பாகவே முடியும். ஆக்சுவலாக ரூம்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா தான் இருக்குது. ரூம் இங்கே ரொம்ப சீப்பு தான். 1,300 rupees தான் இங்கே ரூமோட காஸ்ட்டு. ஸோ 13,000 கொடுத்துருக்கோம் 2 பேருக்கு அப்படின்னும் போது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான். பட் நீங்கள் ஒரு பிளான் பண்ணி ரிசர்ச் பண்ணி வந்தீங்கன்னா இட் வில் பி மோர் சீப்பர். ஸோ இதை விட சீப்பாகவே வந்து நீங்கள் வந்து சுற்றி பார்த்துட்டே போயிடலாம். ஸோ அடுத்து நாங்கள் இன்றைக்கி என்னெல்லாம் பண்ணோன்றதை பார்த்தீங்கன்னா, மார்னிங் வந்து கிளம்பி போனோம், மணாலி போனோம். ஸோ அந்த சூட்ஸு, ட்ரெஸ்ஸு எல்லாமே வந்து லைக் ரெண்ட் எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் போயிட்டு அந்த யாக் அந்த போய் காலமடம் இருந்து அதில் ஒரு டிரைவ் போனோம். அப்புறம் அந்த ஒரு 4 wheel டிரைவ் ஒரு வெஹிக்கிள் இருக்குல்ல, அதில் வந்து ஸ்னோ சுற்றி காமிச்சாங்க. அது ஒரு 500-600 rupees ஆச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ரோப் காரில் போனோம். அது வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது ரோப் கார். ஏன்னா ரொம்ப நல்ல லாங்கான ரோப் கார். ப்ளஸ் அந்த ஹைட்டில் சரியான ஹைட்டு, அந்த ஹைட்டில் போயிட்டு அங்கே இருக்கிற இடத்த பார்க்கும்போது ஸ்னோ அந்த இடத்துல வேறு லெவலில் இருந்தது. ரொம்ப திக்காக இருந்தது, ப்ளஸ் ரொம்ப க்ளீனாக இருந்தது. மணாலி பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப பீப்புள் அதிகம். ஸோ எல்லா டைமுமே பார்த்தீங்கன்னா வந்து டூரிஸ்ட் வந்துட்டே இருப்பாங்க. ஸோ இது வந்து ஆக்சுவலாக வெறும் டூரிஸ்ட் ஸ்பாட் மட்டும்தான். ஸோ இங்கே வேறு ஒன்றுமே கிடையாது. உங்களுக்கு எந்த பொருளுமே இங்கே விளையாது. இங்கே எதுவுமே வந்து எல்லாமே வேறு ஒரு இடத்துல இருந்து எடுத்துகிட்டு வரது தான். ஸோ ஆப்பிள் விளையும் இல்லை, ஒரு 6 மாதம் தான் விளையும் போல இருக்குது. அதுவும் அது 6 மாதம் ஸ்னோ வர டைமில் ஆப்பிளும் விளையாது. ஸோ இவங்களுக்கு எந்த விதமான இதுவுமே கிடையாது. கம்ப்ளீட்டாக டூரிஸ்ட்டை நம்பி தான் இந்த ஊர் வந்து ரன் ஆகிட்டு இருக்குது. ஸோ பயங்கரமாக டூரிசம் இங்கே பயங்கரமாக இருக்குது. ஸோ எல்லா நாளுமே வந்து பீப்புள் வந்துகிட்டே இருக்காங்க, பிஸியாகவே இருக்குது. ஸோ ஒரு சில ஏரியாஸ் வந்து கொஞ்சம் நல்லா இருக்குது. அந்த இடத்துக்கு நீங்கள் பிக் பண்ணி போனீங்க அப்படின்னா லைக் யூ கேன் என்ஜாய். இங்கேருந்து லடாக்லாம் பார்த்தீங்கன்னா 400 kilometers. அதெல்லாம் நாங்கள் பிளான் பண்ணல. ஸோ நாங்கள் பிளான் பண்ணது ஒரு 4 நாள் டூர், 5 நாள் டூர்ன்றதுனால ஸோ இதுக்கு வந்துட்டு சுற்றி பார்த்துட்டு ரிட்டர்ன் போயிடலாம் அப்படின்ட்டு தான் பிளான் பண்ணோம். ஸோ நீங்கள் வரீங்க, பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா லைக் நீங்கள் வந்து யூடியூப்பில் நிறைய ரிசர்ச் பண்ணலாம். யூடியூப்பில் நிறைய பேர் ஏகப்பட்ட தமிழ் ஆளுங்க இங்கே இருக்காங்க. ஸோ நாங்களே வந்து ஒரு 10 பேருக்கு மேலே பார்த்துருப்போம். ஸோ நிறைய பேர் வீடியோஸ் போடுறாங்க. ஸோ அந்த மாதிரி வீடியோஸ் பார்த்துட்டு லைக் என்ன சொல்கிறது, ரூம்ஸ் எல்லாம் நம்மளே புக் பண்ணிக்கலாம். ஸோ பெரிய மேட்டர் கிடையாது. நீங்கள் அங்கே சென்னையிலேருந்து டெல்லி டிரான்ஸ்போர்ட்டேஷன், டெல்லியிலேருந்து ஒரு வால்வோ பஸ் பாயிண்ட் ஒரு புக் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஸோ வால்வோ பஸ்லேருந்து நீங்கள் அங்கேருந்து பஸ் டிரான்ஸ்போர்ட் மட்டும் தான் இருக்குது. ஃப்ளைட் நாங்கள் பார்த்தோம், பட் எங்களுக்கு ஃப்ளைட் அன்ஃபார்ச்சுனேட்டாக கிடைக்கல. பட் குழுக்கு வந்து ஃப்ளைட் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஐம் நாட் ஷுர் லைக் என்ன சொல்கிறது. ஸோ அதை நாங்கள் செக் பண்ணலை. பார்த்தேன், ஃப்ளைட் கிடைக்கல இன்னைக்கு பார்த்த டேட்டில். ஸோ குழுக்கு ஃப்ளைட் இருக்குன்னாங்க, பட் நாங்கள் பார்த்த டேட்டில் இல்லை. ஸோ கிடச்சதுன்னா நீங்கள் டேரெக்டாக குழுக்கும் ஃப்ளைட்டில் வந்துடலாம். அது 2 ஃப்ளைட் மாறணும். சென்னை டு டெல்லி, டெல்லி டு குழு. வந்துட்டு குழுலேருந்து மார்னிங் திரும்ப நீங்கள் பஸ்லையோ இல்லை வேறு ஓன் டிரான்ஸ்போர்ட்டேஷனில் தான் வரணும். ஸோ இதுதான் கைஸ் இந்த வீடியோ பற்றி. ஸோ நாளைக்கு வந்து இந்த வீடியோட அடுத்த பார்ட் நான் கண்டினியூ பண்ணுறேன். லைக் சிட்டி டூர் போகிறோம். அதுக்கப்புறம் ஏதோ ஒரு கேசல் ஒன்று இருக்குது, நாங்கள் அங்கே போகிறோம். ஸோ அவ்வளோதான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஜஸ்ட் ஒரு லைக் மட்டும் போட்டுவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹேவ் அ குட் டே.